திமுக காங்கிரஸ் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் கலப்பட கூட்டணி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். மீண்டும் பிரதமராக வாய்ப்பு தருமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியை கூட்டணி கட்சி தலைவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்றனர். கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் வைக்கப்படும் என்றும், தமிழகத்திற்கு வந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிடுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அறிவித்தார். Today I am happy to share two things with you. We decided to rename the Chennai Central Station after the great MGR. We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. அரசியல் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி 100 முறை ஆட்சி கலைப்பு செய்ததாக கூறிய மோடி, தங்களின் ஆட்சியை கலைத்த காங்கிரசுடன் திமுக கூட்டணி வைத்தது சந்தர்ப்பவாதம் என விமர்சித்தார். காங்கிரசின் மாநில தலைவராக இருந்த காமராஜரையே அவமதித்த தலைமையை உடையது காங்கிரஸ் கட்சி என்றும் அவர் கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை கலப்பட கூட்டணி என்ற பிரதமர் மோடி, எதிர்க்கட்சிகள் தனது சாதி, ஏழ்மை, தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து வசைபாடுவதாகவும் குறிப்பிட்டார். Now, one Congress leader talks of killing Modi, but I want to tell them, I am not bothered about their threats and abuses. I am here to do my work. I am here to do whatever I can do to make India strong and prosperous. Every drop of blood in my veins, every breath of mine, every second of my time is for India and 130 crore Indians. மீண்டும் பிரதமராக வாய்ப்பு தாருங்கள் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். முன்னதாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்கள் மற்றும் திரவ எரிவாயு முனையம், ரயில் பாதைகள் மின்மயமாக்கும் திட்டங்களையும் தொடங்கியும் அர்ப்பணித்தும் வைத்தார். கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதிமுக பாஜக பாமக கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் வேறு யாரும் வெற்றி பெற முடியாது என கூறினார். தீய சக்திகளை அகற்ற அமைக்கப்பட்ட வெற்றி கூட்டணிக்கு கூடிய எழுச்சி கூட்டத்தை பார்த்து எதிர்க்கட்சிகளின் அடிவயிறு கலங்கியிருக்கும் என்ற துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இந்திய நாட்டின் நன்மைக்காக மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என நாடே விரும்புவதாக தெரிவித்தார். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் வந்தவர்கள் நாங்களும் தவறு செய்ய மாட்டோம், தவறு செய்வருடன் சேர்ந்து செயல்படவும் மாட்டோம். தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் நாட்டுடைய பாரத பிரதமராக வேண்டும். அதற்காகத்தான் நாம் வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் என்ன முடிவெடுத்திருப்பாரோ அந்த முடிவைத்தான் அவருடைய விசுவாச தொண்டர்களாகிய நாங்களும் முடிவெடுத்திருக்கின்றோம். முன்னதாக தன் முன்னுரையில் பேசும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்றும் துணை முதலமைச்சர் வாய் தவறுதலாக குறிப்பிட்டார். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தமிழகம் கட்சியுடைய நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நபர் மோடி என்றும், அண்டை நாட்டின் சதியை முறியடிக்கும் திறமை மோடிக்கு மட்டுமே உண்டு என்றும் கூறினார். 130 கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு வலிமையான, திறமையான இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். ஏனென்று சொன்னால், நாம் இங்கெல்லாம் பத்திரமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அங்கே இந்திய நாட்டை ஆளக்கூடிய வலுமிக்க பிரதமர் இருக்கின்ற காரணத்திலே நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி திறமையான, வலிமையான இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய, தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
இதனிடையே பிரதமர் மோடியின் தமிழக வருகையையொட்டி தற்போதும் கோ பேக் சாடிஸ்ட் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆனது. பிரதமரின் வருகையால் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வரை போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் முடங்கியது. மாநாட்டிற்கு வருபவர்களின் வாகனங்களை திருப்பி விடுவதில் ஏற்பட்ட குளறுபடியால் போக்குவரத்து முடங்கியதன் காரணமாக பள்ளி முடிந்து திரும்பிய மாணவர்கள், வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். அதிமுகவுடன் பேசிக்கொண்டே திமுகவுக்கும் கூட்டணி தூது அனுப்பியது தேமுதிக. இடமில்லை என திமுக நிராகரித்த நிலையில் அதிமுகவும் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது தேமுதிக. காலை முதல் நள்ளிரவு வரை தேமுதிகவை முன்வைத்து நடந்த அரசியல் நகர்வுகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் வரை நாள்தோறும் கூறி வந்த போதும் நேற்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருந்த அதிமுக கூட்டணி தலைவர்களின் பொதுக்கூட்டத்திற்குள் கூட்டணி முடிவாகுமா என்பது புரியாத புதிராகவே இருந்தது. நேற்று காலை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் இருந்து கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்திற்கு சென்ற விஜயகாந்த் வழக்கம்போல் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கூட்டணி தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்தார். அதே நேரம் கிளாம்பாக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் மற்ற கூட்டணி தலைவர்களின் கட் அவுட் இடம்பெற்றிருந்த நிலையில் ஒரு இடத்தில் மட்டும் வெறுமனே சாரம் மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. இதனால் கூட்டணி உறுதி செய்த பிறகு அந்த இடத்தில் விஜயகாந்த் கட் அவுட் வைக்கப்படும் என கூறப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் பொதுக்கூட்ட மேடையில் வைக்கப்பட்ட புகைப்படங்களில் விஜயகாந்தின் படம் இடம்பெற்றது. இதனால் கூட்டணி உறுதியானது என தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். இந்த நிலையில் அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு நிர்வாகிகளான அமைச்சர்கள் தங்கமணி, SP வேலுமணி ஆகியோர் விமான நிலையம் அருகே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தங்கியிருந்த ஓட்டலுக்கு விரைந்தனர். அடுத்த சில நிமிடங்களிலேயே தேமுதிகவின் துணை செயலாளர் LK சுதீஷ் தலைமையிலான குழுவும் ஓட்டலுக்கு சென்றது. அங்கு நடந்த பேச்சுவார்த்தையிலும் தேமுதிக பிடிவாதமாக இருந்ததால் இழுபறி நீடித்துக் கொண்டே போனது. அதே நேரம் சற்றும் எதிர்பாராத வகையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டிற்கு தேமுதிக நிர்வாகிகள் முருகேசன், இளங்கோவன் சென்றனர். ஒரே நேரத்தில் அதிமுகவிடமும் திமுகவிடமும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. துரைமுருகனோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின் வெளியே வந்த தேமுதிக நிர்வாகிகள் கூட்டணி பற்றி பேசவில்லை என மறுத்தனர். ஆனால் LK சுதீஷ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அதிமுக கூட்டணியை விட்டுவிட்டு திமுக அணிக்கு வர விரும்புவதாக கூறியதாகவும் துரைமுருகன் கூறினார். விஜயகாந்தனுடைய மைத்துனர் சுதீர் என்பவர் தொலைபேசியில் என்னோடு பேசினார். என்ன சமாச்சாரம் என்று கேட்டேன். நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி உங்களோடு வர விருப்பப்படுகிறோம், எங்களுக்கு நீங்கள் சீட்டு தர வேண்டும் என்று கேட்டார். எங்கள் தலைவர் ஊரில் இல்லை, 2வது சீட்டு கொடுப்பதற்கு எங்களிடத்து சீட்டு இல்லை, எல்லோருக்கும் கொடுத்து விட்டோம். ஆக நீங்கள் எங்களிடத்தில் வருவதாக முதல் சொன்னீர்கள், அங்கே போகிறீர்கள், அப்படி இப்படி பேசிக்கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டேன். அதே நேரம் ஓட்டலில் பியூஷ் கோயல் மற்றும் அதிமுக அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த LK சுதீஷ் துரைமுருகனுடன் பேசியதை ஒப்புக்கொண்டார். ஆனால் என்ன பேசினார் என கூறவில்லை. மத்திய அமைச்சர் சந்திப்பதற்கான திட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, அமாவாசையின் காரணமாக இந்த காலையில் வர முடியலன்னு சொல்றீங்க. ஆனால் இன்றைக்கு பிற்பகலில் தான் துரைமுருகனோட பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாகவும் திமுக கூட்டணிக்கு நாங்கள் வர இருக்கிறோம், அதிமுக கூட்டணியில் விருப்பமில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அண்ணன் துரைமுருகனோட பேசியது உண்மையதான். அந்த கூட்டணி பேசும் பொழுது நாங்கள் பேசியது உண்மையதான். தேமுதிகவின் கோரிக்கை தொடர்பாக செல்போனில் ஸ்டாலினை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் தூக்கத்தில் இருந்ததால் பேசவில்லை என்றும் துரைமுருகன் கூறினார். அவர் போன் பண்ண, அவர் இந்த லைன் சரியாக கிடைக்கல எனக்கு, இதுக்கு அப்பால் பட்டு இருக்கிறார்னு இடையில் ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் அது இல்லை. அதனால் அவர் இப்போ ஃபோன் பண்ணேன், மறுபடியும் ஃபோன் பண்ணேன், தூங்குறானு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். இது ஒன்றும் பெரிய அவசியம் எழுப்ப வேண்டாம். தேமுதிக தனது நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றுவதாகவும் துரைமுருகன் அதிருப்தி தெரிவித்தார். சார், அவங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்து நேற்று OPS மற்றவங்கெல்லாம் போய் துண்டெல்லாம் போட்டு ரகலை பண்ணி ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், போட்டாங்க ஸ்டேஜில் அவர் ஃபோட்டோ பேனர்லாம் வச்சுருக்காங்க. இல்லை, நாங்கள் கொடியேறாத்தினாலாம் கழட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. சம்திங் ராங், ஐ டோன்ட் நோ எனிதிங்.
இதனிடையே பேச்சுவார்த்தை குறித்து விளக்கமளித்த எல்கே சுதீஷ், பியூஷ் கோயல் காலையிலேயே வருமாறு கூறியதாகவும் அமாவாசை என்பதால் மதியம் வந்ததாகவும் தெரிவித்தார். பாமகவை அழைத்து கூட்டணி உடன்படிக்கை செய்ததில் வருத்தம் உள்ளதாக கூறிய அவர், அதிமுக உடனான பேச்சுவார்த்தை தொடரும் என்றார். இழுப்பறையில கிடையாது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை நம்முடைய எந்தெந்த தொகுதி எண்ணிக்கை அது கிட்டத்தட்ட முடியறதுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. அநேகமா நாளை இல்லை மறுநாள் நாங்கள் தெரிவிச்சோம். தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் பொதுக்கூட்ட இடத்தில் விஜயகாந்திற்காக காலியாக வைக்கப்பட்ட இடத்தில் தமிழிசை கட் அவுட் அவசரமாக வைக்கப்பட்டது. பொதுக்கூட்ட மேடையில் இருந்த விஜயகாந்தின் புகைப்படமும் அகற்றப்பட்டது. பிரதமர் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்கவில்லை. ஆனால் பொதுக்கூட்டம் முடிந்ததும் மீண்டும் மீனம்பாக்கத்தில் உள்ள ஓட்டலில் பியூஷ் கோயல், தங்கமணி, தமிழிசை உள்ளிட்டோர் எல்கே சுதீஷை சந்தித்து பேசினர். நள்ளிரவு 11:15 வரை சுமார் 4 மணி நேரம் நீடித்த அந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த முடிவும் எட்ட முடியாததால் பியூஷ் கோயல் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். ஊழல் வழக்குகளை காட்டி அதிமுகவை மிரட்டி பாஜக வைத்திருப்பதுதான் சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் தங்கள் கூட்டணி அல்ல என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூரில் முற்றுப்புள்ளி வைக்கும் பேரணி என்ற தலைப்பில் திமுகவின் தென்மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின், தங்களை சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்லும் பிரதமர் மோடி வைத்திருக்கும் கூட்டணி என்னவிதமான கூட்டணி என்று கேள்வி எழுப்பினார். இதே மோடி அவர்கள் எத்தனை முறை ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முயற்சித்தார், கூட்டு வைக்க ஏற்றுக்கொண்டாரா? எத்தனை தூதுவர்கள் போயஸ் தோட்டத்திற்கு மோடி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள், கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டாரா? முடியவே முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். மிரட்டி அச்சுறுத்தி அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா, நாடு முன்னேற வேண்டும் என்ற உணர்வோடு எங்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா என்கிற அந்த கேள்வியைத்தான் நான் இந்த மேடைகளில் நின்று மோடி அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். விலைவாசி குறைந்துள்ளது என கூறும் முதலமைச்சர் பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் கிராமங்களுக்கு சென்று கேட்டால்தான் உண்மை நிலவரம் புரியும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். 130 கோடி மக்கள்தான் எனது குடும்பம் என கூறும் பிரதமர் மோடி வெகுஜன மக்களை நடுத்தெருவில் நிறுத்தி இருப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார். கேஸ் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை உயர்ந்து போச்சு, பெட்ரோல் விலை, டீசல் விலை, எல்லாம் விலை உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்று கண்ணீர் மல்க துக்கத்தோடு துயரத்தோடு சொன்ன காட்சிகள். ஆகவே ஏதாவது ஒரு கிராமத்திற்கு, நான் சொல்லுகிற கிராமம் கூட தேவையில்லை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் அடையாளம் காட்டுகிற ஏன் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிராமத்தை சொல்லுங்கள், தேதி குறியிடுங்கள், நேரத்தை சொல்லுங்கள், நான் வர தயார். யாராவது விலைவாசி குறைந்து போயிருக்கிறது என்று சொல்லட்டும், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கும் நடவடிக்கை எந்த நிலையில் உள்ளது என்றும், சேது சமுத்திர திட்டம் எந்த நிலையில் உள்ளது என்றும் பிரதமர் மோடிக்கு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் மாநிலத்தில் ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாயும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் என மத்திய அரசும் அறிவித்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு பிரதமர் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? வருவார். இன்றோடு அவர் பிரச்சாரம் முடிய போறதில்லை, விரைவில் அடுத்து தமிழ்நாட்டிற்கு வருவார். வருகிற போது பிரதமர் அவர்களே, மாண்புமிகு மோடி அவர்களே, தயவு கூர்ந்து இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். கஜா புயலுக்கு நிவாரண தொகையை கூட வாங்க, அதை பெறுவதற்கு லாயக்கற்ற ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்தியா முன்னேறுகிறது என்று பேச முதலமைச்சர் எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு? அதிமுக, பாஜக, பாமக ஆகிய 3 கட்சிகளின் நோக்கமும் அதிகாரத்தை கைப்பற்றுவதும் கொள்ளையடிப்பதும் தான் என கூறிய அவர், இந்த கூட்டணியை பற்றி மக்களுக்கு தெளிவாக தெரியும் என தெரிவித்தார். திமுக கூட்டணியுடன் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கப் போகும் வரலாறு மீண்டும் நடக்கப் போகிறது என்றும் மு க ஸ்டாலின் கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் கனிமொழி எம்பி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ள ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்காமல் இருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரஃபேல் கொள்முதலில் பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ரஃபேல் போர் விமான கொள்முதல் முறைகேடு புகாரில் விசாரணை நடத்த தேவையில்லை என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய கோரி மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட சிலர் தாக்கல் செய்த மனுக்களை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்பொழுது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் ராணுவ அமைச்சகத்திடம் இருந்த 36 ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான அதிமுக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன என்றார். இந்த செயலில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என கூறிய அவர், திருடப்பட்ட ஆவணங்களே மனுதாரருக்கும் இந்து நாளிதழுக்கும் கிடைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதனால் அவர்கள் மீது சட்டப்படி கிரிமினல் வழக்கு தொடர அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ரகசிய ஆவணங்களை பத்திரிகையில் வெளியிட்டது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என வாதிட்ட கே வேணுகோபால், இப்படி நடந்தால் இனி ராணுவ தளவாடங்களை விற்க மற்ற நாடுகள் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கும் நிலை வரும் என்றும் கூறினார். இந்த ஆவணங்களின் அடிப்படையில் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்யும் பிரமாண பத்திரங்களை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்றும் அவர் வாதிட்டார். சில விஷயங்கள் நீதிமன்றத்தின் வரம்பிற்குள் வரக்கூடாது என குறிப்பிட்டதோடு, எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் நீதிமன்றத்திற்கு வந்து அனுமதி வாங்க வேண்டுமா என கே வேணுகோபால் வினவினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஜோசப், போபஸ் பீரங்கி ஒப்பந்தத்திலும் ஊழல் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த வழக்கிலும் ஆவணங்களை கவனத்தில் கொள்ளக்கூடாது என கூறுவீர்களா என பதில் கேள்வி கேட்டார். பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ள ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்காமல் இருக்க முடியாது என்றும் நீதிபதி ஜோசப் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், திருடப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அதன் மீது எடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனிடையே ரஃபேல் ஊழல் விவகாரம் தொடர்பாக ஆவணங்களை நாங்கள் திருடவில்லை எனவும், நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கில்தான் நாங்கள் ஆவணங்களை வெளியிட்டோம் என்றும் இந்து பத்திரிகை குழும நிர்வாகி என் ராம் கூறினார். நாங்கள் யார் இதுலேயும் யாருக்கிட்டையும் நாங்கள் திருடல. சில இந்த மாதிரி விஷயங்களில் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா அவங்க மூடி மறைச்சிட்டாங்க அரசாங்கத்தில் இந்த விஷயத்த. விலை கூட ஒரு ரஃபால் விமானத்துடைய விலை முழுமையாக, அதாவது அந்த போருக்கு தயாராகக்கூடிய நிலைமை இல்லை. அந்த பேர் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் அடிப்படை விமானம் இல்லை, எல்லாம் ஃபிட் ஆகி போருக்கு தயாராகக்கூடிய காம்பேட் ரெடி என்று சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் இருக்கிற ஒரு விமானத்துடைய விலையை கூட சொல்கிற மறுத்துட்டாங்க. பார்லிமெண்ட் கமிட்டி கூட மறுத்துட்டாங்க, ஏதோ செக்யூரிட்டி விஷயம்னு. அதுதான் முதல்ல எங்கள் ஸ்டோரி. அந்த விலை என்னங்கிறது நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். ரஃபேல் கொள்முதலில் பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்றத்தில் ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் திருடு போய்விட்டன என்று மத்திய அரசு கூறுவது பொய் என தெரிவித்தார். பிரதமர் மோடி மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில் உள்ள ஆவணங்களை அளிப்பதும் அதன் மூலம் தடயங்களை மறைப்பதும் தான் மத்திய அரசின் நோக்கம் என்றும் ராகுல் காந்தி சாடினார். தருமபுரி அருகே திருமணத்திற்கு உடன்படாத பள்ளி மாணவிக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்ததாக தாய் தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே உள்ளது குளிக்காடு. இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் குமார், தனலட்சுமி தம்பதியினர். இவர்களின் 16 வயதான மூத்த மகள் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த மாணவிக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைக்க முயன்றுள்ளனர். ஆனால் அந்த மாணவி தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதால் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த மாணவியை பெற்றோர் அடித்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் தனது மகளுக்கு கொடுத்து அனுப்பிய மதிய உணவில் தாய் தனலட்சுமி விஷத்தை கலந்து கொடுத்ததாக தெரிகிறது. இதை அறிந்த மாணவியின் தங்கை உணவில் விஷம் கலந்திருப்பதாக அக்காவை எச்சரித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி மகேந்திரமங்கலம் காவல் நிலையம் சென்று நடந்தவற்றை வாய்மொழி புகாராக கூறியுள்ளார். உடனடியாக குளிக்காடு சென்ற போலீசார் தனலட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது மகளின் உணவில் விஷம் கலந்ததை தனலட்சுமி ஒப்புக்கொண்டுள்ளார். குழந்தைக்கு ஸ்கூல் பிள்ளைக்கு மருந்து கலக்கி வச்சிருக்கிறாங்க, திம்மட்டுன்ற மருந்து கலக்கணுங்கிறாங்க. அது விசாரணை பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு டேஸ்ட் பண்ணுங்குது. இது யார் கொடுத்ததுன்னு கேட்டால் எங்கள் அம்மா கொடுத்தா அப்படின்னு சொல்லிச்சு. விசாரிக்கும் போது அவங்க அம்மாலும் எங்கள் முன்னிலே ஒத்துக்கினா நான் தான் மருந்து கலக்கி கொடுத்தேன்ட்டுன்னு.
இதையடுத்து தாய் தனலட்சுமி, தந்தை குமார் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் மாணவியை குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவிடம் ஒப்படைக்கவும், தனலட்சுமியின் மற்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதே சாதனை என நினைத்திருப்போம். ஆனால் ரயில்வேயின் சென்னை மண்டலத்திற்கு நடந்த தேர்தல் வடமாநிலங்களை சேர்ந்த பலர் 100க்கு 354 மதிப்பெண்கள் கூட எடுத்துள்ளனர். ஆனால் இந்த நடைமுறை வழக்கமானதுதான் என ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. என்ன நடந்தது இப்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் ரயில்வே துறையில் மொத்தம் 62,907 பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு குரூப் டி பிரிவில் எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரை சென்னை உட்பட 16 மண்டலங்களில் நடைபெற்ற தேர்வில் பங்கேற்க நாடு முழுவதும் 1,07 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். சென்னை மண்டலத்தில் 1550 பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடத்தப்பட்டது. 100 மதிப்பெண்களுக்கு கணினி மூலமாக நடைபெற்ற எழுத்துத் தேர்வின் முடிவுகள் மார்ச் 4ஆம் தேதி வெளியான போது தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. இத்தேர்வில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றது மட்டும் அதிர்ச்சிக்கு காரணமல்ல. 100 மதிப்பெண்ணுக்கு 102, 354 என நினைத்து பார்க்க முடியாத மதிப்பெண்களை பெற்றுள்ளதால் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள் தமிழகத்தில் இருந்து தேர்வு எழுதியவர்கள். ஆனால் வட மாநிலத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 999 மார்க்கில் 104 மார்க்கு 105 மார்க்கெல்லாம் போட்டு அவங்கள செலக்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுனது வெறும் 100 மார்க் தான் எக்ஸாமு. அது எப்படி அவங்களுக்கு 104 மார்க்கு 105 மார்க்கு 900 மார்க்கு எப்படி வரும்? அதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 2-3 நாளாக மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதில் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்க நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா RRB சென்னையும் சரி மத்திய ரயில்வே அமைச்சகமும் மௌனம் சாதித்து வருகிறது. உடனடியாக இதில் என்ன பிரச்சனை, இல்லை எப்படி சிஸ்டமேட்டிக்கரா இல்லை மதிப்பெண் முறைகேடாங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது காலகட்டத்தில் இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வர நேரத்தில் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை முற்றிலும் புறக்கணித்து விட்டு வட மாநிலத்தவர்களை நிரப்புற அளவுக்கு தான் இந்த சோதனைகள் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு மனதில் பெருத்த சந்தேகம் இருக்கு. தமிழக வரலாறு, கலாச்சாரம், இயற்கை அமைப்புகள் குறித்த கேள்விகளே சென்னை மண்டலத்தில் நடத்தப்படும் தேர்வில் அதிகம் இடம்பெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தேர்வெழுதிய வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்வாறு தமிழகம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்து அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்க முடியும் என்கின்ற கேள்வியினை கல்வியாளர்கள் எழுப்புகின்றனர். கவர்னன்ஸில் தான் மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ முந்திலாம் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் இன்ஸ்டியூஷனில் கொடுத்து பண்ணுவாங்க, தனியார்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற மெத்தடையும் அவங்க பார்த்துப்பாங்க, எக்ஸாமினேஷன் பண்ணி கரெக்ஷன் மெத்தடும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன நடக்குது அப்படின்னா இது அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் இப்போ நீங்கள் வியாபம் கேஸ் எடுத்த டாக்டர் இவர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தாரு. நீட் PG 2018 எப்படிலாம் காப்பி அடிச்சாங்கிறது போட்டிருந்தார். சர்வரே ஹேக் பண்ணி பேரலாக அங்கேருந்து எல்லாமே பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்லைன் தேர்வுகளையும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இந்த RRBலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மோசடி குறித்து உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள தமிழக தேர்வர்கள் நேர்மையான முறையில் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே குரூப் டி தேர்வில் 100 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டு அதற்கு அதிகமான மதிப்பெண் அளிக்கப்பட்டதாக கூறப்படுவது பற்றி ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. நார்மலைசேஷன் முறைப்படி மதிப்பெண் கணக்கிடப்படுவதால் அதிகபட்சம் 126 மதிப்பெண்கள் வரை வழங்கப்படும் என்றும் அதை முறைகேடாக கருத வேண்டாம் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு வினாத்தாள்களை கொண்டு தேர்வு நடப்பதால் கடினமான மற்றும் எளிதான வினாத்தாள்களிடையே உள்ள வேறுபாட்டை நீக்கவே நார்மலைசேஷன் முறை கடைபிடிக்கப்படுவதாகவும் அனைவரும் சரியான விடைக்கு உரிய மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. 19 வருடங்களாக இதே முறையை பின்பற்றி வருவதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாறுவேடம், ஆக்ரோஷ நடனம் என மயான கொள்ளை திருவிழா களை கட்டியது. பிரம்மனின் தலையை கொய்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. அதோடு அலங்காரியான பார்வதி தேவிக்கும் அலங்கோலமாய் மாற சரஸ்வதி சாபம் கொடுத்தாள் என்கிறது புராணம். இதை நினைவுறுத்தும் வகையில் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவுக்கு மறுநாள் மயான கொள்ளை திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். திருவண்ணாமலையில் சிவன் பட வீதி, தண்டராம்பட்டு ரோடு மற்றும் புது வாணியங்குள தெருவில் உள்ள 3 அங்காளம்மன் கோவில்களிலும் அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பல்வேறு உருவங்களில் மாறுவேடம் அணிந்த பக்தர்கள் புடைசூழ அங்காளம்மன் மயானம் நோக்கிச் செல்லும் ஊர்வலம் நடைபெற்றது.
இறுதியாக ஈசானிய மைதானத்தில் மயான சூறை உற்சவம் நடைபெற்றது. சுண்டல், கடலை, பொரி, கொழுக்கட்டை, விதை நெல் என பல வகையான பொருட்களும் சூறை விடப்பட்டன. சூறை விடப்பட்ட பொருட்களை எடுத்து தங்கள் வீடுகளில் வைத்தால் சுபிட்சம் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வீரகனூரில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. சுவேத நதி கரையில் உள்ள இடுகாட்டில் இருந்து பக்தர்கள் காளி வேடம் அணிந்து கையில் மனித எலும்பு முறம் ஏந்தி ஊர்வலமாக வந்தார்கள். தொடர்ந்து நதிக்கரையில் அமைக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருவுருவத்தின் முன்பு மருளாளிகள் ஆடு மற்றும் சேவல்களின் கழுத்தை ஆக்ரோஷமாக கடித்து மயான கொள்ளையை நிகழ்த்தினர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் செம்பனார்கோவில் அருகில் முடித்திருச்சம்பள்ளியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஊர்வலத்திற்கு பிறகு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய கிழங்குகள், பயிர்கள் உள்ளிட்ட பொருட்கள் குவியலாக வைக்கப்பட்டு மயான கொள்ளை நடைபெற்றது. காணிக்கை பொருட்களை பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்றனர். மேலும் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மயானத்திற்கு சென்று தங்கள் உறவினர்களின் நினைவிடங்களில் பலரும் அஞ்சலி செலுத்தினர்.